ஓகே, இப்போ அடுத்த 3 யூனிட்ஸ் பார்த்துருவோம். முன்ன மாதிரியே தான் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா ஆன்சர்ஸ் அடுத்தடுத்து நீங்கள் வந்து நான் கொஸ்டின் ஒவ்வொன்றா ஷோ பண்ணுவேன். நீங்கள் வந்து அடுத்தடுத்து ஆன்சர்ஸ் வந்து குயிக்காக கொடுத்தீங்க அப்படின்னா சீக்கிரம் முடிச்சிடலாம். சரியா? நான் கண்டினியூஸாக அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். சரி, நமக்கு அடுத்த டைம் இல்லை அப்படிங்கிறனால தான், இல்லைன்னா 1 by 1 நம்ம பார்த்துருக்கலாம் பெர் டேக்கு. ஸோ அதனால் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒவ்வொரு கொஸ்டின் சொல்ல சொல்ல ஆன்சர்ஸ் அடுத்தடுத்து கொடுத்துருங்க. சரியா? ஸோ அதே மாதிரி நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். சரியா? ஸ்டேட் லெவல் மார்க் டெஸ்ட் வந்து ஃப்ரைடே இருக்குன்ற மாதிரி. ஸோ ஃபார்ம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை வந்து ஃபில் பண்ணாதவங்க ஃபில் பண்ணிக்கிறங்க. அதே மாதிரி டெலகிராம் குரூப்பில் என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கிறங்க. சரியா? அதுவுமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கிறங்க. சரியா? ஸோ இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Begin, சரியா? The principle behind GPS is the measurement of distance or range between the receiver and satellite, receiver and ground station, receiver and GPS known. Between எதுக்கு இடையில? So principleங்கிறது measurement of distance between the receiver and satellite இல்ல receiver and ground station இல்ல receiver and GPS ஈஸியான கொஸ்டின். ஆக்சுவலா receiver and satellite. சரி, அதுக்கப்புறம் the fourth satellite point also helps. fourth satellite pointங்கிறது எதுக்கு நமக்கு ஹெல்ப்பா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. eliminate certain error, eliminate correction to find distance known. ஸோ செகண்ட் ஒன்றுக்கு வந்து என்னது ஃபோர்த் பாயிண்ட் அப்படிங்கிறது வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா எலிமினேட் சர்டன் எரர்ஸ். அடுத்த டிரான்சிட் சிஸ்டம் அப்படிங்கிறது ஆல்சோ இதோட நேம் வந்து என்னது? டிரான்சிட் சிஸ்டம் இஸ் ஆல்சோ நோன் அஸ். அது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நேவ்சாட்னு சொல்லுவாங்க. நேவல் சேட்டலைட் சிஸ்டம் அப்படிங்கிறனால நேவ்சாட். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் சேட்டலைட் நேவிகேஷன் சிஸ்டம் டு பி யூஸ்டு ஆப்ரேஷனலி நேவ்சாட், நேசாட். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா எஸ்என்சாட், சாட்ரோ. ஃபோர்த் ஒன் கேன்சர் என்னது? ஃபோர்த் ஒன்றுக்குமே வந்து என்ன அப்படின்னா நேவ்சாட் தான். அடுத்து ஃபிஃப்த் ஒன் டிரான்சிட் ப்ரொவைட் கண்டினியூஸ் நேவிகேஷன் சேட்டலைட் சீரிஸ் ஃப்ரம். எப்பல இருந்து கண்டினியூஸா வந்து அவங்க சேட்டலைட் சீரிஸ் வந்து லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. டிரான்சிட் ப்ரொவைட் கண்டினியூஸ் நேவிகேஷன் சேட்டலைட் சீரிஸ் ஃப்ரம். ஸோ ஃபிஃப்த் ஒனுக்கு வந்து என்ன அப்படின்னா 1978, 64, அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா 88, 90. ஸோ ஃபிஃப்த்துக்கு என்னது? பி தான், 1964. உங்களுக்கு அடுத்தடுத்த கொஸ்டின் ஆன்சர் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்க வந்து காமனா கூட ஆன்சர் பண்ணலாம். சரியா? இப்போ 6க்கு ஒரே இதில் எப்படி சொல்றேன்னு புரியுதா? 6க்கு என்ன, 7க்கு என்ன, 8க்கு என்ன அப்படிங்கிற மாதிரி சிங்கிள் கமெண்டா கூட பண்ணலாம். சரியா? ஸோ டிரான்சிட் சிஸ்டம் பிகின் இன், எப்போ பிகின் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் அடுத்து என்னது? ஃபர்ஸ்ட் சாரி டிரான்சிட் 1A எப்போ லான்ச் பண்ணாங்க, டிரான்சிட் பி எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படிங்கிறது. சரியா? டிரான்சிட் சிஸ்டம் எப்போ பிகின் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1958. ஃபர்ஸ்ட் அந்த டிரான்சிட் 1A அப்படிங்கிறது வந்து லான்ச் பண்ணுவாங்க. சரியா? 6க்கு வந்து என்ன அப்படின்னா 1Aங்கிறது எப்போ லான்ச் பண்ணாங்க? 1958ல தான். சரியா? அடுத்த டிரான்சிட் பி எப்போ லான்ச் பண்ணோம்னு கேட்டிருக்கோம். 7க்கு வந்து என்ன அப்படின்னா பி. சரியா? ஆமா 1959ல ஆக்சுவலா.
டிரான்சிட் 1A எப்போ லான்ச் பண்ணாங்க? 1959 ஆக்சுவலா. அடுத்து டிரான்சிட் B தான் எப்போ லான்ச் பண்ணாங்க? 8th ஆன்சர் என்னது? 1960. அடுத்து transit system was mode obsolete by the global positioning system and cheesed navigation system in year 1997, 99, 96, 98. So இதுக்கு வந்து என்ன வரும்? 1996. அடுத்து network that locates certain places here on earth. GIS, GPS, LIS, PIM. 10 ஈஸி தான். GPS. அடுத்து computer program that process data linked to certain places or location. GIS, GPS, LIS, PIM. A computer program that process data linked to certain places. ஒரு குறிப்பிட்ட பகுதிகளை பத்தி சொல்றது. So 11க்கு வந்து என்னது? GIS, Geographical Information System. அடுத்து 12th one, DSP stands for. DSP அப்படிங்கிறது வந்து என்னது? Digital Signal Processor. ஆப்ஷன் அஜித் வந்து ஆன்சரை ஃபுல்லா டைப் பண்ண வேணாம். என்ன ஏபின்ற மட்டும் போடுங்க. நான் அடுத்த क्वेश्चन கூட நீங்க ஆன்சர் பண்ணிடலாம்ல. அடுத்து 13th one, digital signal processing is based on algorithm, analog, application, known. 13 ஒன்று வந்து என்னது? அல்காரிதம்னாலும் ரைட்டு தான், அனலாக்னாலும் ரைட்டு தான். ஏன்னா இதோட ஒரு டைப் தான் அது. அதனால ரெண்டுமே ஆப்ஷன் கொடுத்தா ரைட்டு தான் ஆக்சுவலா. அடுத்து DAQ ஸ்டாண்ட்ஸ் ஃபார். DAQ அப்படிங்கிறது வந்து என்னது? டேட்டா அக்விசிஷன் குவான்டிட்டிஸ். அடுத்து ரெக்கார்ட்ஸ் மெஷர்மெண்ட்ஸ் ஃபார் பிசிக்கல் குவான்டிட்டிஸ் வித் டைம் ஸ்டாம்ப். டேட்டா லாக்கர், டேட்டா ப்ரொடியூசர், டேட்டா கன்வெர்ட்டர், டேட்டா ப்ராசஸர். Records measurement of physical quantities with a time stamp. So இது வந்து என்னது? டேட்டா லாக்கர். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா GNSS ஸ்டாண்ட்ஸ் ஃபார். சரியா? GNSS அப்படிங்கிறது வந்து என்னது? சரியா? GNSS அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா குளோபல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம். சரியா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா டைம் டிலே பிட்வீன் த GNSS சிக்னல் டிரான்ஸ்மிட்டட் பை த சிங்கிள் சேட்டலைட். 17க்கு ஆன்சர் என்னது? டைம் டிலே பிட்வீன் GNSS and differential code biases இல்ல code biases. Differential code biases. அடுத்து GPS measurements are referred to 1984 World War geodetic system. இதை வந்து எப்படி ரெஃபர் பண்ணணும்னு சொல்லுவாங்க? இது ரொம்ப ஈஸி. இப்ப WG இருக்கா? WG இங்க S. இந்த 84 அப்படியே எழுதிடணும். WGS சாரி 84. அடுத்து in geographic coordinate system is a coordinate system that enable every location on the earth to be specified by a set of number or letter or symbol. அதுக்கப்புறம் alphabets, image, all the above.
ஸோ வந்து செட் ஆஃப் நம்பர் இருக்கலாம், இல்லை லெட்டர் இருக்கலாம், இல்லை சிம்பிள்ஸ் இருக்கலாம். அதுக்கப்புறம் the dash of a point on the earth surface is the angle between the equatorial plane and the straight line passes through the point and through or close to the center of earth. Longitude, latitude, altitude, all the above. 20 வந்து என்னது? ரெண்டு தான், latitude longitude. ஸோ 20 வந்து என்னது? latitude. அடுத்து the north pole is 90 north, south pole is 90 south. The 0 degree parallel to latitude are designated the meridian, mean, plane, equator. ஸோ 21க்கு வந்து என்னது? 20க்கு சியா? இது வந்து 21க்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஈக்குவேட்டார். அடுத்து 22 பார்த்தோம் அப்படின்னா the dash of a point on the earth surface is the angle east or west from the reference meridian to another meridian that passes through the point. ஸோ 22க்கு வந்து என்ன அப்படின்னா longitude. அடுத்து the combination of dash two components specify the position and position of any location on the surface of the earth. ஸோ combination of என்னென்ன? 23க்கு வந்து என்ன அப்படின்னா latitude and longitude. அடுத்து the grid thus formed by latitude and longitude அப்படிங்கிறது வந்து என்னது? gradient, grantile, gradical, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா grade. ஸோ 24க்கு என்னது? gradical. அடுத்து dash lines are perpendicular to equator. அடுத்து dash lines are parallel to equator. ஸோ வந்து என்னது? லாங்கிடியூட் அப்படிங்கிறது வந்து என்னது? perpendicular to equator. அப்ப எது வந்து parallel to equator இருக்கும்? latitude. அடுத்து வந்து என்ன அப்படின்னா the most common coordinate system used in GPS navigation or DMS, DTM, UTM, all the above. 27க்கு ஆன்சர் என்னது? எல்லாமே யூஸ் பண்ணுவோம் ஆக்சுவலா. இது டிஎம்எஸ் இருக்கு, டிடிஎம் இருக்கு, யூடிஎம் இருக்கு. அடுத்து டிஎம்எஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டுவெண்ட்டி எயிட்டுக்கு என்னது ஆன்சர்? டிகிரி, மினிட், செகண்ட்ஸ். அடுத்து டிடிஎம் அப்படின்றது என்னது? டிகிரி, டிகிரி மீட்டர். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா டிகிரி டெசிமல் மினிட். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா டெசிமல் டிகிரி மீட்டர். ஸோ இதுக்கு ஆன்சர் என்னது? டிகிரி டெசிமல் மினிட். பி தான் ஆன்சர். அடுத்து 30 டேஷ் இஸ் நோன் அஸ் ஸ்பேஸ் வெஹிக்கிள். எதை வந்து ஸ்பேஸ் வெஹிக்கிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம்? ஆர்பிட், சேட்டலைட், கிரவுண்ட் ஸ்டேஷன், ஜிபிஎஸ். இதெல்லாம் புக்கில் லைன் பை லைனா வந்து ஒரு சார்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுல இருந்து எல்லாமே எடுத்தாச்சு. டேஷ் இஸ் நோன் அஸ் ஸ்பேஸ் வெஹிக்கிள்.
ஸோ ஸ்பேஸ் வெஹிக்கிள் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா சேட்டலைட். அடுத்து an object launched specially to orbit. எதை ஆர்பிட் லான்ச் பண்ணுவாங்க? ஆர்பிட்னா சுற்றுப்பாதை. ஆர்பிட்ல எதை லான்ச் பண்ணும் அப்படின்னு கேட்குறாங்க. சேட்டலைட்ஸ் தான். அடுத்து a device that accept incoming signal and convert them into usable forms. சரியா? டிவைஸ் வந்து என்ன அப்படின்னா accepts or receive incoming signal and convert them into usable form. அந்த டிவைஸுக்கு பேர் வந்து என்னது? 32 வந்து என்னது? ரிசீவர். ரிசீவர் தான் வந்து அந்த மாதிரி மாத்துறது. அடுத்து the path of an object in space follows as it circles the earth. அந்த பாத்துக்கு பேர் வந்து என்னது? அந்த பாதைக்கு பேரு ஆர்பிட். அடுத்து வந்து என்ன அப்படின்னா பொசிஷன் டிட்டர்மைன்ட் பை இன்டர்செக்டிங் டிஸ்டன்ஸ். சரியா? பொசிஷன் டிட்டர்மைன்ட் பை இன்டர்செக்டிங் டிஸ்டன்ஸ். ஸோ இந்த இன்டர்செக்டிங் டிஸ்டன்ஸ் மூலமா நம்ம வந்து கண்டுபிடிக்கிற பேர் வந்து என்னது? ட்ரையாங்குலேஷனா, ட்ரைலேட்ரேஷனா, ட்ரிக்னோமெட்ரியா? ட்ரைலேட்ரேஷன். நல்லா பாருங்க. the location of unknown point by forming triangle தான் வந்து என்ன வரும்? triangulation வரும். அடுத்து the orbit altitude was select so that each satellite repeats the same track over any point on the earth approximately once every 12 hours, 24 hours, 48 hours, 11 hours. ஸோ இதுக்கு வந்து என்ன வரும்? 36க்கு வந்து என்னது? கரெக்டா அந்த பாதையை சுத்தி வரதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி. எவ்ரி 24 தானப்பா வரும். எப்படி 12 கொடுத்துருக்கீங்க நிறைய பேர். அடுத்து there are 6 orbital plane with normally dash satellites per orbital plane. எத்தனை இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. எத்தனை சேட்டலைட்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ வந்து 37க்கு வந்து என்ன அப்படின்னா 4 இருக்கும். 4 இருக்கும் மொத்தம். அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா the lanes are equally spaced 60 degree apart, inclined at about dash to the equator. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா 55 டிகிரி. சரி, அதுக்கு வந்து என்ன அப்படின்னா 55 டிகிரி. சரி, அந்த கொஸ்டின் நம்ம ஒரு வாட்டி பார்ப்போம். ஒன் சைன் பார்ப்போம். 12 24 மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறங்க. அதுக்கப்புறம் அந்த சேட்டலைட் ஆர்பிட்ஸ் ஆர் அப்ராக்சிமேட்லி டேஷ் கிலோமீட்டர் எபோவ் தி எர்த் சர்ஃபேஸ். சரி, அந்த சேட்டலைட் ஆர்பிட்ங்கிறது எவ்வளவு டிஸ்டன்ஸுக்கு மேல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஓ 12 தான் கரெக்டா? அது 24 பார்த்த மாதிரி தான் ஞாபகம் இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சரி, ஓகே. ஏன்னா நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் 12 தான் கொடுத்துருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் சேட்டலைட் ஆர்பிட்ஸ் ஆர் அப்ராக்சிமேட்லி டேஷ் கிலோமீட்டர் அப்பார்ட் அப்படிங்கிற மாதிரி. ஸோ 39க்கு ஆன்சர் என்னது? டி. சரியா? 2200 கிலோமீட்டர். அதுக்கப்புறம் சேட்டலைட் ஆர்பிட்ஸ் அப்ராக்சிமேட்லி டேஷ் மைல் அபோவ் தி எர்த் சர்ஃபேஸ்.
1000, 12000, அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா 24000, 2200. ஸோ 40க்கு வந்து என்ன அப்படின்னா 12000 அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா the rate of rise அல்லது fall along the length of road with respect to horizontal length is called gradient, slope, slide, shift. The rate of rise அல்லது fall along the length of road அப்படிங்கிறது வந்து என்னது? ஈஸியான கொஸ்டின். gradient. At the distance between the successive vehicle moving in same lane and measured from head to head at any instance is known as tailway distance, headway distance, vehicle way space, middle way space. சாரி headway space, tailway space அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது பேர் வந்து என்னது? headway space. இது ஃபுல்லா ஈஸி தான், தியரிட்டிக்கல் கான்செப்ட், நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷன் தான். அடுத்து a material used to fill the space between the joint. சரியா? a material used to fill the space between the joint. ஸோ 43 என்னது? ஜாயிண்ட் ஃபில்லர். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா it is a defect in road pavement, the cracking of bituminous surface due to fatigue in irregular fashion. Alligator cracking, mud pumping, map cracking, plan cracking. சரியா? plan cracking. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா மேப் கிராக்கிங். அடுத்து வந்து என்ன அப்படின்னா a mixture of bitumen, fine aggregate and filler in suitable proportion which gives a voidless and impermeable mass. bitumen asphalt, mastic asphalt, moss asphalt, rolling asphalt. க்கு வந்து என்னது? mastic asphalt. அடுத்து the amount of moisture which is the maximum dry density of a particular soil attained அப்படின்ற மாதிரி கொடுத்திருக்காங்க for a particular amount of compaction. இங்க மேக்ஸிமம் ட்ரை டென்சிட்டினாலே ஆப்டிமம் மாய்ஸ்டர் கண்டென்ட் தான். கண்ணை மூடிட்டு சூஸ் பண்ணிடணும். நம்ம சாயில்ல படிச்சிருக்கோம். சரியா? அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா the asphalt which occur in pure or nearly pure state in nature. அதுக்கு பேர் வந்து என்னது ஆக்சுவலா? bitumen asphalt, mastic asphalt, mass asphalt, native asphalt. ஸோ அது பேரு நேட்டிவ் asphalt. அடுத்து மெயின் ஹைவே ரன்னிங் த்ரூ த லென்த் அண்ட் பிரெத் ஆஃப் கண்ட்ரி கனெக்டிங் போர்ட், கேபிட்டல், ஸ்டேட்ஸ் அண்ட் அதர் ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்ட்ஸ் ஆஃப் டிஃபென்ஸ் பர்பஸ். நேஷனல் ஹைவேயா, ஸ்டேட் ஹைவா, மேஜர் டிஸ்ட்ரிக்ட் ரோடா, அதர் டிஸ்ட்ரிக்ட் ரோடா? பார்த்தாலே தெரியுது என்னது? நேஷனல் ஹைவே. அடுத்து டு இன்க்ரீஸ் த ஸ்கிட் ரெசிஸ்டன்ஸ் a light coat of bituminous material and aggregates has to be applied on the existing surface. அதுக்கு பேர் வந்து என்னன்னு கேக்குறாங்க. அந்த கோட்டுக்கு பேரு நான் ஸ்கிட் கோட்டா, ஸ்கிட் கோட்டா, பிரைம் கோட்டா, ஷீல் கோட்டா? 49 கேன்சர். நான் இப்ப ஸ்கிட் ஆகுது அப்படின்னா அதை தடுக்கிறதுக்கு நான் ஸ்கிட் கோட்டு. அடுத்து when the major highway is taken above general ground level by constructing a over bridge கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க across a highway, அதுக்கு பேர் வந்து என்னது? பைபாஸ், ஓவர் பாஸ், ஃப்ளை ஓவர், கிராஸ் ஓவர். பைபாஸ்னா ஒரு சிட்டி அவுட்டர்ல வர்றது. ஓவர் பாஸ், ஃப்ளை ஓவர், கிராஸ் ஓவர்.
சரி செக் பண்ணி சொல்லுவோம் விடுங்க, அந்த ஆர்பிட் பீரியட் செக் பண்ணி நான் சொல்றேன். லாஸ்டா செக் பண்ணிட்டு அதை சொல்றேன் என்னன்ட்டு. ஓகேவா? அதான் 24 ஹவர்ஸ் தான் வரும்ன்ற மாதிரி இருக்கும். நீங்க தான் 12 ஹவர்ஸ்ன்ற மாதிரி புதுசா சொல்ல எனக்கு டவுட் ஆயிருச்சு. சரி, அதுக்கு பேர் வந்து ஆக்சுவலா 50க்கு வந்து என்ன அப்படின்னா ஃப்ளை ஓவர். ஃப்ளை ஓவர் தானேப்பா, ஓவர் பாஸ் இருங்க ஒரே நிமிஷம் இருங்க. உங்கள்ட்ட ஆன்சர் கேட்டு சொல்றதுக்கு வந்து நானே பார்த்துடலாம் ஒரு டைம். இன்னமே வந்து ஒரு ஆன்சர்கள்ல தெளிவில்லை. ஒவ்வொரு ஆளுமே ஒரு ஆள் ஏன்றீங்க பி மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அது வந்து சரியில்லை. சரியா? எக்ஸாம் நியரா வந்துருச்சு நமக்கு. ஓ சாரி, அது பேர் வந்து என்னது, ஓவர் பாஸ் தான். ஏன்னா நம்ம ஸ்டூடெண்ட் ஃபுல்லா ஓவர் பாஸ், அதர் ஃபுல்லா ஃப்ளைஓவர் போட்டிருந்தீங்க. அடுத்து ரிப்பேர் ஆஃப் லோக்கலைஸ்டு டேமேஜ்டு சர்ஃபேஸ். சரியா? லோக்கலைஸ்டு டேமேஜ்டு சர்ஃபேஸ் அப்படிங்கிறது என்னது? ஷீல் கோட், பேட்ச் ரிப்பேர், டாப் ரிப்பேர், ஃபுல் ரிப்பேர். ரிப்பேர் ஆஃப் லோக்கலைஸ்டு டேமேஜ் சர்ஃபேஸ்னா பேட்ச் ரிப்பேர். அடுத்து டைம் ரெக்வயர்டு ஃபார் அ டிரைவர் டு ரியலைஸ் த நெசசரி ஆஃப் அப்ளைங் பிரேக்ஸ் டு த வெஹிக்கிள். அதுக்கு பேர் வந்து என்னது? பர்செப்ஷன், இன்டலெக்ஷன், எமோஷன், வலேஷன். என் பேர் வந்து என்னது? பர்செப்ஷன் டைம். அதே மாதிரி when the stone aggregates are lost from the base course. அதே மாதிரி ஆஃப் a payment holes ஃபார்ம் ஆகும். அதுக்கு பேர் வந்து என்னது? பார்ட் ஹோல், பேட்ச் ரிப்பேர், டாப் ரிப்பேர், ஃபுல் ரிப்பேர். ஸோ 53க்கு வந்து என்ன அப்படின்னா பார்ட் ஹோல்ஸ். அடுத்து the removal of material from the base course of payment is called. பேஸ் கோர்ஸ்ல இருந்து மெட்டீரியல் ரிமூவல் ஆயிருச்சு. ராவலிங், ஷீல் கோட், பேட்ச் ரிப்பேர், டாப் ரிப்பேர். 53க்கு ஆன்சர் என்னது? சாரி 54 54 ராவலிங். அடுத்து the change in strength of subgrade or known as. சரி, சப்கிரேடோட ஸ்ட்ரென்த் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா அதுக்கு பேர் வந்து என்னது? ரெக்ரெஷன், ஸ்கிட் கோட், பிரைம் கோட், ஷீல் கோட். 55க்கு ஆன்சர் என்னது? ரெக்ரெஷன். அடுத்து the regulatory signs are compulsory, mandatory sign, informatory sign, both A and B known. சரியா? ரெகுலேட்டரி சைன் அப்படிங்கிறது வந்து என்னது? மேண்டட்டரி சைன், கம்பல்சரி சைன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம்ல, அந்த மாதிரி. அடுத்து the payment which reflect the deformation of subgrade and of subsequent layer on the top surface. சரியா? ஒவ்வொரு லேயர்லயும் ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னா அது என்ன பேமெண்ட்? ஈஸியான கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு. சிலபஸ் ரொம்ப கம்மி, மினிமமான சிலபஸ் தானே. ஸோ 57க்கு என்னது? The payment which reflect the deformation of subgrade and the subsequent layer on the top surface. So 57க்கு வந்து என்ன அப்படின்னா flexible payment தான் வரும். At generally footpath are higher than the road by 10 to 25 centimeter, 15 to 25 centimeter, 18 to 25 centimeter, 12 to 25 centimeter. 58க்கு ஆன்சர் என்னது? $15 to 20 centimeter. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா the road junction designed to divert traffic to pass over or under each other. flyover, bridge, clever leaf, interchange. இதுக்கு தான் என்ன வரும் ஆக்சுவலா? அதுல தான் கன்ஃபியூஸ் ஆயிருச்சு. ஏன்னா ஆக்சுவலா ஃப்ளைஓவர் நமக்கு அங்க ஆப்ஷன்ல வருது இல்ல, அதனால.
ஸோ 59க்கு தான் வந்து என்னது ஃப்ளை ஓவர். அடுத்து மேக்ஸிமம் கிரேடியன்ட் இன் விச் த டிசைனர் attempt to design the vertical profile of the road. Steep gradient, ruling gradient, maximum gradient, minimum gradient. சரியா? மேக்ஸிமம் கிரேடியன்ட் அப்படின்ற மாதிரி கொடுத்தாலே அதுக்கு பேர் வந்து என்னது ரூலிங் கிரேடியன்ட். அடுத்து பிளைன்ல ரூலிங் கிரேடியன்டோட வேல்யூ என்னது 1 in 30 சாரி 40 30 50 35. பிளைன் வந்துட்டாலே ரூலிங் கிரேடியன்டோட வேல்யூ என்ன வரும் 1 in 30. At the base course or the surface formed from the mixture of sand, asphalt and cement with or without mineral filler. Sand asphalt, mastic asphalt, shale asphalt, stone asphalt. அது பேரு சாண்ட் அஸ்பால்ட். நம்ம லாஸ்டா ஒரு ஏதோ ஒரு டெஸ்ட் சீரிஸ்ல வந்து அதுக்கு மேஸ்டிக்னு சொல்லிட்டோம், அதை பாத்துக்கிறங்க சரியா? அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா a bituminous thin layer applied over an existing bitumen pavement is called seal coat, top coat, prime coat, lock coat. thin layer apply பண்ணோம் அப்படினாலே existing pavement மேல அது பேரு seal coat. அடுத்து compound used to join the seal the joint. locker, sealer, arrestor, tying. அது பேர் வந்து சீலர். அடுத்து distance between the center line of horizontal curve to an obstruction on the inner side of the curve is called setback distance, clear distance, offset distance, back distance. So 65 ஆன்சர் என்னது? பேர் வந்து என்ன அப்படின்னா setback distance. அடுத்து a carpet of sand and bitumen mix containing no coarse aggregates. இதான் வந்து என்னது sheet asphalt. அடுத்து when the wheels slide without revolving the phenomenon is called wheels slide without revolving the phenomenon. வித்தவுட் ரிவால்விங் அப்படின்ற மாதிரி வந்துட்டாலே ஸ்கிட் ஆயிருச்சுன்னு அர்த்தம். ஸ்கிட்டிங் அப்படின்ற மாதிரி இருக்கும். அடுத்து மூவ்மெண்ட் காஸ்ட் பை ஃபைனைட் ஷியர் ஃபெயில்யூர். ஸ்லைடு, ஸ்கிட்டிங், மூவிங், ரோலிங். அதுக்கு பேர் தான் வந்து என்னது ஸ்லைடு. அடுத்து இஃப் த வீல் ரிவால்வ் மோர் தென் த கரஸ்பாண்டிங் லாங்கிடியூடனல் மூவ்மெண்ட் அலாங் த ரோட், அந்த ஃபெனாமெனாக்கு பேர் வந்து என்னது ஸ்லிப், ஸ்கிட்டிங், மூவிங், ரோலிங். பேர் வந்து என்ன அப்படின்னா ஸ்லிப். அடுத்து when the stone grit enter into the joint space reducing the effective width of joint, the fault developed. ஸோ அது பேர் வந்து என்ன அப்படின்னா ஸ்பேலிங் ஜாயிண்ட். அதுக்கப்புறம் கர்வ்ஸ் whose convexity is upwards. சரியா? அப்வர்டா கான்வெக்ஸ் ஆயிருக்கு இந்த மாதிரி இருக்கு, அதுக்கு பேர் வந்து என்னது curves whose convexity is upwards. அப்வர்டா இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து சமிட் கர்வ், டவுன்வர்ட்ஸா இருந்துச்சுன்னா தான் வேலை கர்வ்.
அடுத்து பார்த்தோம் அப்படின்னா the total width of land acquired for the road alignment. சரியா, டோட்டல் அக்வயரிங் பண்ணுவாங்கல்ல, அதுக்கு பேர் வந்து என்னது? ரோடு வித்து, லேண்ட் வித்து, லேன் வித்து, நோன். ஸோ மொத்தமா நிலம் கையகப்படுத்துனாங்கன்னா அதுக்கு பேர் வந்து என்னது? லேண்ட் வித்து. அடுத்து இட் இஸ் a portion of road used for the traffic and includes carriage way. ரோடுவேஸ், ஃபுட்பாத், ரைட் வே, கேரேஜ் வே. ஸோ அது பேர் வந்து என்ன வரும்? ரோடுவேஸ் ஆக்சுவலா. அடுத்து the portion of roadway designed and are constructed for vehicular traffic. வெஹிகுலர் டிராஃபிக்ங்கிற வார்த்தை வந்துட்டாலே அது வந்து என்னது? கேரேஜ் வே. அடுத்து ரிமூவ் அண்ட் டைவர்ஷன் ஃப்ரம் வாட்டர் ஃப்ரம் த ஹைவே. ரிமூவல் அண்ட் டைவர்ஷன் ஆஃப் வாட்டர் ஃப்ரம் த ஹைவேனா அது பேர் வந்து என்னது? வாட்டரை நம்ம வந்து டைவர்ட் பண்றோம் அப்படின்னா drainage. Planting trees on the roadside is called arboriculture, agriculture, sericulture அப்படின்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. பிளான்டிங் ட்ரீஸ் அப்படின்னா என்னது? ஆர்போரிகல்ச்சர். அடுத்து வந்து என்ன அப்படின்னா the prepared surface of the ground in its final shape after the completion of earthwork. சரியா, the prepared surface of the ground in its final shape after the completion of earthwork. சரியா, சோ இதுக்கு பேர் வந்து என்ன அப்படின்னா ப்ரிப்பேர்டு சர்ஃபேஸ் ஃபைனலா இருக்கிற பேரு. இந்த மாதிரி நம்ம ஒரு ட்ரபிசைடல் ஷேப்புக்கு ஃபார்ம் பண்ணும்ல, ஃபார்மேஷன். அடுத்து the space on both side of carriage way to protect the road. கேரேஜ் வேக்கு ரெண்டு பக்கமும் ரோட ப்ரொடக்ட் பண்ற மாதிரி ப்ரொவைட் பண்றது வந்து என்னது? ஷோல்டர். அடுத்து the slope provided to the road surface in transverse direction. டிரான்ஸ்வர்ஸ்னா குறுக்குவெட்டுல இந்த மாதிரி ப்ரொவைட் பண்றது. சோ அது பேர் வந்து என்ன அப்படின்னா கேம்பர். அடுத்து the layout or route of the central line of road on the ground. மார்க்கிங், அலைன்மெண்ட், போர்ஷன், அதுக்கப்புறம் அப்ரோச். சென்ட்ரல் லைன், இப்போ ஒரு ரோடோட சென்ட்ரல் லைனை நம்ம ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிட்டு அப்புறம் தான் ரோடு போடுவோம். அது பேர் வந்து என்னது? அலைன்மெண்ட். அடுத்து டேஷ் ஆர் த போர்ஷன் ஆஃப் லேண்ட் on either side of roadway. Frontage road, guide rail, parking lane, road margin. ரெண்டு பக்கம், அதாவது portion of land on either side of roadway. அது பேர் வந்து என்ன சொல்லுவோம் நம்ம? ரோட் மார்ஜின். நிறைய பேரு நீங்க வந்து அந்த கொஸ்டின் நம்பரை மட்டும் போட்டு தான் ஆப்ஷன் போடுறீங்க. சில பேர் வந்து நம்ம கேட்ட உடனே அந்த ஃபுல்லா ஆன்சரே டைப் பண்ணிடுறாங்க. சரியா, அப்ப அதனால என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்க வெறும் ஆன்சர் ஆப்ஷனை மட்டும் தானே போடுறீங்க, குயிக்காவே பண்ணலாம். அதுக்கப்புறம் these are provided in urban area where the volume of cycle traffic on the road is very high. சரியா, சைக்கிள் டிராபிக் வந்து அர்பன் ரோட்ல அதிகமா இருந்துச்சுன்னா என்ன ப்ரொவைட் பண்ணலாம்? சைக்கிள் ட்ராக், டிரைவே, எம்பேக்மெண்ட் ஸ்லோப் அல்லது சைட் ஸ்லோப், ஃபுட்பாத். இதுக்கு வந்து என்ன ப்ரொவைட் பண்ணலாம் நம்ம? சைக்கிள் டிராபிக் ஹெவியா இருந்துச்சுன்னா சைக்கிள் பார்த்து தான் ப்ரொவைட் பண்ணணும், சைக்கிள் ட்ராக். அடுத்து these connect the highway with commercial establishment like fuel station,
சர்வீஸ் ஸ்டேஷன் எக்ஸெட்ரா. இப்ப நம்ம ரோடு இருக்கு அப்படின்னா ரோடுல இருந்து இந்த இது பெட்ரோல் பல்க்குலாம் போவோம்ல, ஒரு அப்ரோச் ரோடு மாதிரி கொடுத்துருப்பாங்க. கொடுத்து பெட்ரோல் பல்க் இங்க இருக்கும், ஒரு இந்த இடத்துக்கிட்ட ஒரு சின்ன ஏதாவது அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துட்டு இங்கிட்ட ஒரு ரோடு இங்கிட்ட ஒரு ரோடு கொடுத்துருப்பாங்கல்ல, அதுக்கு பேர் வந்து என்னது ஆக்சுவலா? டிரைவ் வே. மறக்கக்கூடாது, டிரைவ் வே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அடுத்து these should be properly designed and located fairly away from intersection. சரியா? these should be properly designed and located fairly away from intersectionல இருந்து கொஞ்சம் தள்ளி நம்ம ப்ரொவைட் பண்ணணும். சைக்கிள் ட்ராக்கா, டிரைவ் வேயா, இல்ல எம்பாக்மெண்ட் ஸ்லோப் இல்ல சைட் ஸ்லோப்பா, இல்ல ஃபுட்பாத்தா? டிரைவ் வே தான். கண்டிப்பா ஒரு ஃபியூல் ஸ்டேஷன் இருக்குன்னா நம்ம பக்கத்துல இன்டர்செக்ஷன் பக்கத்துலயே கொடுக்க கூடாது. சார்ஜர் சார்ஜர் சார்ஜர். அடுத்து வந்து என்ன அப்படின்னா டேஷ் ப்ரொவைடட் டு த சைட் ஆஃப் எர்த்வொர்க் ஆஃப் அ ரோட் in embankment or in cutting for its stability. ஆன்சர் என்னது? எம்பாக்மெண்ட் ஸ்லோப் அல்லது சைட் ஸ்லோப். அடுத்து டேஷ் இன் a road or so designed to keep the earthwork stable in embankment or in cutting. ஆன்சர் என்னது? எம்பாக்மெண்ட் அல்லது சைட் ஸ்லோப் தான். அடுத்து the nature of soil in earthwork, climatic condition, method of drainage provided, etc. are the factors which affect the design of cycle track, driveway, embankment slope அல்ல side slope, footpath. So 87 ஆன்சர் என்னன்னா embankment slope அல்ல side slope தான். அடுத்து these are also known as sidewalk. எதை sidewalk சொல்லுவோம்? சைக்கிள் ட்ராக், டிரைவ்வே, எம்பாக்மெண்ட் ஸ்லோப் அல்ல சைட் ஸ்லோப், ஃபுட்பாத். சைடு வாக் அப்படின்னா என்னது? சைடு வாக் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா ஃபுட்பாத் தான். They are provided in urban road with heavy vehicular traffic as well as pedestrian traffic. அர்பன் ரோட்ல ஹெவி வெஹிகுலர் டிராஃபிக்கும் பெடஸ்ட்ரியன் டிராஃபிக்கும் தான் என்ன ப்ரொவைட் பண்ணணும்? பெடஸ்ட்ரியன் அப்படிங்கிறது வந்து இந்த நடக்கிறவங்க, அதாவது இந்த பாதசாரிகள் சொல்லுவோம்ல தமிழ்ல, அந்த மாதிரி. சைக்கிள் ட்ராக்கா, டிரைவேயா, எம்பாக்மெண்ட் ஸ்லோப் இல்ல சைட் ஸ்லோப்பா, இல்ல ஃபுட்பாத்தா? ஃபுட்பாத் தான் ப்ரொவைட் பண்ணணும். அதுக்கப்புறம் தே கிராண்ட் சேஃப்டி டு த பெடஸ்ட்ரியன் அண்ட் ரெடியூஸ் த சான்ஸ் ஃபார் ஆக்சிடென்ட். ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டியை குறைக்கக்கூடியது வந்து என்னது? எது ஆக்சிடென்ட் ஆன பாசிபிலிட்டி குறையும்? ஃபுட்பாத் தனியா இருந்துச்சு அப்படின்னா பெடஸ்ட்ரியன் தனியா நடந்து போவாங்கல்ல, அந்த மாதிரி. They are usually placed on either side of road. சைக்கிள் ட்ராக், டிரைவ்வே, எம்பாக்மெண்ட் ஸ்லோப் அல்ல சைட் ஸ்லோப், ஃபுட்பாத். ஒன்னுக்கு என்ன அப்படின்னா ஃபுட்பாத். அடுத்து ஃபுட்பாத் ஹேவ் மினிமம் விட்த் ஆஃப், ஃபுட்பாத்தோட மினிமம் விட்த் எவ்வளவு இருக்கும்? 1.4 மீட்டர், 1.3 மீட்டர், 1.25 மீட்டர், 1.20 மீட்டர். ஸோ 92க்கு ஆன்சர் என்னது? 1.3 மீட்டர். அடுத்து மினிமம் விட்த் ஆஃப் டேஷ் இஸ் ப்ரொவைடட் ஃபார் சைக்கிள் ட்ராக். சரியா? சைக்கிள் ட்ராக்கு மினிமம் விட்த் வந்து எவ்வளவு? அது மேபி இன்க்ரீஸ் பண்ணா எவ்வளவு அடிஷனலா நம்ம ப்ரொவைட் பண்ணணும்? ஸோ 93க்கு வந்து என்ன அப்படின்னா 2 மீட்டர்.
ஸோ இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா அடிஷனலா எவ்வளவு ப்ரொவைட் பண்ணணும்? 94 1 meter for granting access to the property situated on important highway. It become necessary to provide frontage road, guard rail, parking lane, shoulders. ஸோ அது பேர் வந்து என்ன அப்படின்னா frontage road. These roads run parallel to the highway and they are attached to the highway at a selected point, preferably with great separation. Frontage road, அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா guard rail, parking lane, shoulder. 96 கேன்சர் என்னது? ஏ தான். which means என்னது? frontage road தான். அடுத்து 97 அதாவது ஹைட் ஆஃப் ஃபில் வந்து எக்ஸிட்ஸ் எவ்வளவுக்கு மேல போச்சு அப்படின்னா நம்ம வந்து இந்த கைட் ரயில் வந்து ப்ரொவைட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ 97 கேன்சர் என்ன? சிம்பிளா தான் இங்க கொடுத்துருக்காங்க. ஹைட் ஆஃப் ஃபில் இப்போ இந்த ஃபில் பண்ணிருக்கிறது வந்து 3 மீட்டருக்கு மேல போச்சுனா தான் நம்ம சைடுல வந்து என்னது அந்த கைட் ரயில் வந்து ப்ரொவைட் பண்ணணும். அடுத்து ஃபார் இம்பார்ட்டன்ட் அர்பன் ரோட் த ப்ரொவிஷன் இஸ் சம்டைம்ஸ் மேட் ஃபார் ஃப்ரண்டேஜ் ரோடு, கார்ட் ரயில், அதுக்கப்புறம் பார்க்கிங் லேனு, ஷோல்டர்ஸ். 98க்கு வந்து என்னது? பார்க்கிங் லேன்ஸ். அடுத்து டேஷ் வில் அலோ ஆன் ஸ்ட்ரீட் கர்ப் பார்க்கிங். frontage road, guard rail, parking lane, shoulder. So 99க்கு வந்து என்னது? பார்க்கிங் லேன்ஸ் தான். அடுத்து 100 the dash are the portions of roadway between the outer edge of carriageway and the edge of top surface of embankment or inner edge of side drains in cutting. So எவ்வளவு மார்க்ஸ் வருதுன்னு சொல்லுங்க. ஸோ இதுக்கு என்னது? டேஷ் ஆர் த போர்ஷன் ஆஃப் ரோடுவே between the outer edge of carriageway, இதே மாதிரி edge of top surface and shoulder. அதாவது ஒவ்வொரு சேட்டலைட்டுமே 24 ஹவர்ஸ் தான் அதுக்கு ரைட் ஆக்சுவலா. சரியா? அந்த பாதையை ரிப்பீட் பண்றது கரெக்டா தான் நான் ஒரு நாள் ஆகுன்ற மாதிரி தான் நான் போன வாட்டி படிக்கும் போதே ஷார்ட்கட் ஞாபகம் வச்சிருந்தேன். நீங்க இப்ப படிக்கிறவங்க மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருந்தீங்க. இது ஆக்சுவலா 24 ஹவர்ஸ். அந்த ஒரு கொஸ்டின் நம்ம லாஸ்டா 12 24 ஆன் டவுட் பார்த்தோம்ல. இது சேட்டலைட் சுத்தி வர்றது 24 ஹவர்ஸ் தான். 1 ஆர்பிட் டேக்ஸ் லெஸ் தென் 12 ஹவர்ஸ் இருக்கும். அது நமக்கு தேவையில்லை. காமனா சேம் ட்ராக்கு, அதாவது அந்த ஆல்டிடியூட் ஃபிக்ஸ் பண்றது வந்து 24 ஹவர்ஸ்ல ரிப்பீட் பண்ற மாதிரி தான் ஃபிக்ஸ் பண்ணிருப்போம் அப்படின்றதான். 30 கிட்ட இருந்துச்சு அந்த கொஸ்டின். என்ன 36 என்னமோ இருந்துச்சு. இதுதான் கரெக்டா அந்த பாயிண்ட ரீச் பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு ட்ராக்கும் ஒன்ஸ் எவ்ரி 24 ஹவர்ஸ். பி தான் ஆன்சர் ரைட். அந்த ரோடோட சைட் டிஸ்டன்ஸ் வந்து என்ன அப்படின்னா அதுக்குமே வந்து அவங்க லாஸ்டா அந்த டிஎன்பிசியில் நடந்த எக்ஸாமை வச்சு நான் வந்து உங்களுக்கு ஃபைனலைஸ் பண்றேன்.
அதுக்கப்புறம் நீங்க வந்து அவங்க ஆன்சர் கீழே, ஏன்னா அது வந்து புக்லயே தப்பா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறப்ப மேபி அவங்க வந்து வேல்யூ வேற கூட மாத்தி கொடுக்கலாம். சரியா? அவங்க கொடுத்துருக்கத வச்சு என்னோட ஒரு அந்த ப்ரெடிக்ஷன் வச்சு நான் சொல்லிடுறேன். சரியா? இருங்க அத பார்த்து சொல்லிருவோம் அது என்னன்னு. அது வந்து நெறைய பேருக்கு டவுட்டா இருக்கு. ஏன்னா, புக்ல வந்து 3 இது குடுத்துட்டு 3 ஸ்பீடு குடுத்துட்டு ஆ டி 4 இது குடுத்துருப்பாங்க. 3, 4 அப்படிங்கிற மாரி இருக்கனால கொஞ்சம் மிஸ்மேட்ச் ஆகுற மாரி இருக்கும். சரியா? அதுக்கு எப்படி இது பண்ணிக்கிறீங்க அப்படின்னா, நீங்க 150 மீட்டர் சரியா? இது வந்து போன அந்த டிஎன்பிஎஸ்சி ஆன்சர் கீய பேஸ் பண்ணி நான் சொல்றேன். ஆனா நடத்தும்போது நம்ம வேற மாரி நடத்தியிருப்போம். என்ன ரீசன்னா, புக்ல வந்து ஆக்சுவலா அது எரரா தான் இருக்கு. இதுவுமே ஃபைனலைஸ்டா இல்ல. சரியா? சோ மினிமம் அதாவது மைனரோட நீங்க கன்சிடர் பண்ணாதீங்க. மேஜருக்குள்ளது மட்டும் தான் இருக்கு. சோ 110 மீட்டர் அப்படின்னா 50 கிலோமீட்டர் பெர் ஹவர். சரியா? டிசைன் ஸ்பீடு. இது வந்து இந்த ரோட் இன்ஜினியரிங்ல நமக்கு வந்து இருக்கக்கூடிய ஒரு டெர்ம். எவ்வளவு மினிமம் சைட் டிஸ்டன்ஸ்க்கு டிசைன் ஸ்பீட் எவ்வளவு அப்படிங்கிற மாதிரி இது புக்லயே கொஞ்சம் கன்ஃபியூஸ்ல இருக்கு. நீங்க இந்த வேல்யூ ஞாபகம் வச்சுக்கிறீங்க. 110னா 50, 180னா கண்டிப்பா அந்த கொஸ்டின் கூட உங்களுக்கு இருக்கலாம். 65 கிலோமீட்டர் பெர் ஹவர். 220 அப்படின்னா மேபி 80 அண்ட் 100ல ஏதாவது ஒரு ஆப்ஷன் இருக்கலாம். ஏன்னா 3 வேல்யூ கொடுத்திருக்காங்க. ரெஸ்பெக்டிவ்லின்னு கொடுத்து 4 கிலோமீட்டர் பெர் ஹவர் கொடுத்திருக்காங்க. அதனால தான் எல்லாருக்குமே டவுட் ஆயிருச்சு. சரியா? சோ இந்த மாதிரி தான் மேபி இருக்கும் என்னோட கெஸிங் படி. சரியா? ஏன்னா இது வேற எந்த புக்ஸ்லயுமே இந்த டேர்ம் வந்து கிடையாது. இந்த ஐடி புக்ல மட்டும் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சில லாஸ்ட்ல நடந்த டிராஃப்ட் மேன்ல இந்த 110க்கு 50ங்கிறத ஆன்சரா கொடுத்துட்டாங்க. சோ அடுத்து இருக்கிறது ரெஸ்பெக்டிவ்லினா இதுதான் வரணும். சரியா? வெரி குட். 99 அதுக்கப்புறம் 96, 98 பரவாயில்ல 98. மைனர் ரோடுக்கு 15 மீட்டர் இருக்கும். பட் வந்து அதுக்கு டிசைன் ஸ்பீடு கிடையாதுப்பா. 15 மீட்டருக்கு வந்து 15 வந்துச்சு அப்படின்னா நான் அப்படித்தான் முன்னாடி உங்களுக்கு கொடுத்திருந்தேன். 15 மீட்டருக்கு வந்து 50 கொடுத்துட்டு அதுக்கப்புறம் 110க்கு 65 அப்படின்னு. பட் டிஎன்பிஎஸ்சில போன தடவை 110க்கு 50ன்றது மாதிரி அவங்க ஆன்சர் கீ கொடுத்துட்டாங்க. அப்ப கண்டிப்பா 15க்கு 50 வராதுல்ல. அதான் இந்த கொஸ்டின் வந்து புக்லயே நமக்கு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்ல இருக்கனால இந்த இது வந்து நான் டிஎன்பிஎஸ்சி கீயை பேஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். இதை அப்டேட் பண்ணிக்கிறீங்க. நோட்ஸ் முன்னாடி மாத்தி எழுதிருந்தாலும் இதை இப்ப மாத்தி எழுதிக்கிறீங்க. சரியா? டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ண முடியல. சரி என்னன்னு சார்ட்ட சொல்றேன் நான். 15க்கு 50ங்கிறது வரலையே. ஏன்னா போன வாட்டி அந்த ஆன்சர் கீழ 110க்கு தான் 50 கொடுத்துருக்காங்க. சரியா? அதே மாதிரி வந்து நாளைக்கு இந்த டெஸ்ட்டை கண்டிப்பா அட்டன் பண்ணுங்க. உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? இந்த கொஸ்டின் நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு அதுக்காக ரிப்பீட்டட் கொஸ்டின் இல்லாம இருக்காது. பட் வந்து நார்மலா ஏன்னா புக்ல இருக்கிற லைன் பை லைனா எடுத்ததுனால ரிப்பீட்டடா நீங்க அதே கொஸ்டின்ஸ் தான் பாக்குற மாதிரி இருக்கும். பட் வந்து நியூ கொஸ்டின்ஸ் நிறைய இன்க்ளூட் ஆயிருக்கும்.
சரியா? நாளைக்கு நீங்க வந்து மார்னிங் 10 o'clock இருந்து 1 o'clock அந்த கொஸ்டினை நாளைக்கு எக்ஸாம் மாதிரியே உட்காந்து எழுதி பாருங்க. எழுதிட்டு அப்படியே வச்சிருங்க. ஆன்சர்ஸை மட்டும் நோட் பண்ணிட்டு ஏபிசி இந்த மாதிரி நோட் பண்ணிட்டு வச்சிருங்க. அதுக்கப்புறம் நம்ம டிஸ்கஷன் அப்போ உங்களால எத்தனை கொஸ்டின் ரைட்டா போட்டிருக்கின்ற மாதிரி கண்டிப்பா கமெண்ட் பண்ணிருங்க. சரி, அதே மாதிரி டெலிகிராம் குரூப் ஜாயின் பண்ண முடியல நீங்க அது என்னன்னு பாத்துருவோம். சரியா? அதே மாதிரி நல்லா பண்ணுங்க. டெஸ்ட் கண்டிப்பா வந்து அட்டன் பண்ணிருங்க. அந்த மார்க் டெஸ்ட் வந்து கண்டிப்பா அட்டன் பண்ணிருங்க. சரியா? ஜிஎஸ்க்கும் சரி டெக் ரெண்டுக்குமே அட்டன் பண்ணிருங்க. எவ்வளவு மார்க் அப்படிங்கிற மாதிரி முன்னாடியே வந்து என்ன பண்ணிருங்க, ப்ரெடிக்ட் பண்ணி உங்களோட மார்க்கை கெஸ் பண்ணி பாத்துருங்க. அப்படியா? 145க்கு 65 வருமா? ஓ, அது ஆனா புக்ல நமக்கு கொடுத்திருக்கிறது வந்து 100, 180, 220 கொடுத்துட்டாங்க. ரெஸ்பெக்டிவ்லிங்கிற வார்த்தை கொடுத்துட்டாலே அடுத்தடுத்து, அதாவது இதுக்கு நேரம் உள்ளது இதுக்குன்னு அர்த்தம். அப்ப 110க்கு 50 அப்படிதான் வரணும். ஆனா இப்ப யாரோ சொல்லியிருக்காங்க, அது வேற எதுவும் புக்ல இருக்காப்பா ஆக்சுவலா? 145க்கு 65ன்னு சொல்லியிருக்காங்க. அது எந்த புக்ல இருக்குன்னு சொல்லுங்க. ரெஃபர் பண்ணிட்டுனா நாளைக்கு அந்த மார்க் டெஸ்ட் அப்ப நான் சொல்றேன். எதுவும் புக்ல இருந்தா சொல்லுங்க பாப்போம். ஏன்னா நான் ஸ்டாண்டர்ட் புக் வச்சு கூட செக் பண்ணி பார்த்துட்டேன். இந்த டேர்ம் இல்ல எதுலயுமே. அப்ப இப்ப நீங்க சொல்றது படி பார்த்தா 110க்கு 50, 145க்கு 65, 180க்கு 80, 220க்கு 100 அப்படிதான் வரணும். ஆனா அது என்ன புக்னு சொல்லுங்க. வேணா நான் ரெஃபர் பண்ணிட்டு நாளைக்கு கன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஏன்னா இது வந்து நமக்கு 1 மார்க்னு நினைப்போம். மேபி 2 கொஸ்டின் கேட்டலாம் இதுலயே. சரி, 2 கொஸ்டின் கேட்டா நமக்கு வந்து நம்ம புக்ல தப்பா இருந்தாலுமே அவங்க ஆன்சர் கீ வச்சு பார்க்கும்பொழுது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிரும். அதனால வந்து இந்த ஒரு டேர்ம் மட்டும் இப்போதைக்கு அது இருக்கட்டும். ஆசிலேஷன்ல தான் இருக்கு. அது சரியா வந்து புக்லயுமே எரரா இருக்குறனால பாத்துக்கிறோம். சரியா? அந்த 145க்கு தான் 65ங்கிறது எந்த புக்ல பாருக்கு? அதே மாதிரி எக்ஸாம்ஸ் வந்து இன்னும் உங்களுக்கு வந்து என்னது, இன்னைக்கு என்னது, வியாழக்கிழமை, வெள்ளி, சனி 2 நாள் தான் இருக்கு. சரியா? ஸோ ரொம்ப புஷ்அப் பண்ணி மைண்டில் எதையும் ஏற்ற வேணாம். சரியா? இப்போ இந்த டெஸ்ட்லையுமே உங்களால் 98 தான் போட முடியுது, 95 தான் போட முடியுது, 90 தான் போட முடியுதுனாலும் பிரச்சனை இல்லை. சரியா? அதனால ஒன்றும் இல்லை. அடுத்தடுத்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அப்கிரேட் பண்ணிக்கலாம். அப்படி அதர் இன்ஸ்டியூட்ல சொன்னாங்களா? ஓகே. ஆனா புக்கு மெட்டீரியல் நமக்கு ரெஃபரன்ஸ் வேணும்ல. சரி, இது நாளைக்கு கன்ஃபார்ம் பண்ணுவோம். ஏதாவது நான் சோர்ஸ் கிடைக்குதான்னு பார்ப்போம். பார்த்துட்டு உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா? ஓகேப்பா, தேங்க்யூ. எக்ஸாம் நல்லா பண்ணுங்க. நாளைக்கு கண்டிப்பா அட்டன் பண்ணிருங்க.